நீட்டிக்கிறீங்க இல்லையா, இந்த காலை வந்து இப்படி ஒரு 10 தடவை அப்படி சுற்றணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை நான் உங்களுக்கு புரியுறதுக்காக தூக்கி காட்டுறேன். நீங்கள் கீழே வச்சுக்கிட்டே செய்யலாம், உங்கள் சேர்ல உட்காந்து செய்யலாம். இப்படி செஞ்சுட்டீங்கன்னா ஆப்போசிட்டும் ஒரு 10 செஞ்சிடணும். அதேமாதிரி அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆப்போசிட்ல பண்ணிடணும். அதுக்கு ஓகேங்களா? இது நீங்கள் சேர்ல உட்காந்துட்டு செய்யலாம், நின்றுட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. நின்று செய்யணும் இப்படி வச்சுக்கலாம், சின்னதாக அப்படி காலை அப்படி வச்சுக்கிட்டு இப்படி செய்யலாம். ஓகேங்களா? ரெண்டாவது முழங்கால் அப்படி குடிஞ்சிட்டு கையில் அப்படி வச்சுட்டு பாருங்க, இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 செஞ்சுட்டு அப்படியே ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும், ஆனால் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா வலி நீங்கும். அதுக்காக தான் மருந்து. அடுத்து முழங்கால் செஞ்சாச்சு. இடுப்பு இப்போ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காலை கட்டி வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு இடுப்பு அப்படி சுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கையை இந்த மாதிரி குவிச்சுக்கணும். கட்டவரோட இப்படி வச்சுக்கிட்டு குவிச்சுக்குங்க. கைகளை அப்படி சுற்றணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த கை ஆப்போசிட். கைகளை இப்படி குவிச்சுக்கணும். 5 விரலையும் ஒன்றா குவிச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? இப்போ 2 கையும் சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இப்படி சுற்றணும் இல்லையா? ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. இப்போ கைகளை வச்சுட்டு இந்த பாருங்க, இந்த 2 கைகளும் மூடிக்கலாம், மடக்கிக்கலாம். இப்படி சுற்றணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கழுத்து முடிஞ்ச அளவுக்கு கழுத்தை இப்படி சாய்ச்சிங்க. அப்புறம் இந்த பக்கம் சாய்ங்க, பின்னாடி சாய்ங்க, முன்னாடி சாய், பின்னாடி முன்னாடி, இந்த சைடு ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட். இது மாதிரி செஞ்சால் போதும். ஓகேங்களா? இது ஒரு நிலை. ரெண்டாவது, இந்த கைகளை வச்சுட்டு நம்ம பண்ணுறது, இது முடிஞ்ச அளவுக்கு 25 தடவை பண்ணுங்க. ஒவ்வொன்றும் 25 தடவை பண்ணுங்க. அதுக்கு மேலே ஜாஸ்தி பண்ண வேண்டாம். குளிர் காலத்தில் 50 பண்ணலாம். இப்போதைக்கு 25 பண்ணுங்க இந்த வெயில் காலத்தில். ஏன்னா கொஞ்சம் வந்து ஹீட் ஜாஸ்தியாகும். இந்த கையை இப்படி வச்சுட்டு இந்த கையை குத்துற மாதிரி வச்சுங்க. நல்லா குத்துங்க. இப்படி இப்படி 25. அப்புறம் இந்த கையை வச்சுங்க. இந்த கையால் குத்துங்க. பாருங்க, அப்படி நல்லா ஸ்டெடியாக வச்சுட்டு இப்படி குத்தணும். இப்படி குத்தும்போது இப்படி போயிடக்கூடாது, இப்படி போகக்கூடாது. இந்த கையை வச்சு குத்தக்கூடாது. நல்லா ஸ்டெடியாக வச்சுங்க. இப்படி குத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு குத்துங்க. 25. இதே மாதிரி 25 பண்ணலாம். ரெண்டாவது, கைகளை நீட்டிங்க. மேற்பரப்பில் இப்படி அடிக்கணும். 25 தடவை இப்படி நல்லா சவுண்ட் வர மாதிரி 25 தடவை இப்படி பண்ணி சட்டுன்னு அடிக்கணும். அதே மாதிரி இந்த கையில் இப்படி 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 20. இந்த மாதிரி 2 கையிலையும் 25 அடிக்கணும். 2 ஆச்சா? மூணாவது கைகளை போத்துக்கணும். போத்துட்டு இந்த கேப்பை நல்லா பதமாக வச்சுட்டு தேய்க்கணும். சவுண்டு வர மாதிரி தேய்க்கணும்.
மனசுக்குள்ள 25 கவுண்ட் பண்ணீங்க, 25 பண்ணீங்கன்னா போதும். 4வது இந்த 2 இது தைக்கணும். ஓகேங்களா? வேகமாக தைக்கணும். ஒரு 25 எடுத்து தைச்சா போதும். இது வரல, கை மேலே போதுன்னா கொடுங்க, இப்படி தட்டலாம். அடுத்து இந்த கை பாருங்க, இந்த கையை பிடிச்சிக்கிட்டு இந்த கையால் பிடிச்சிருக்கேன், கையால் பிடிச்சிட்டு இப்படி இந்த கையை திருவலாம் 25 வரை. அதே மாதிரி இந்த கையை 25. அடுத்து இந்த பகுதி, இந்த பகுதி முக்கியமாக இந்த பகுதி வந்து இன்சுலினில் சொத்த வைக்கும். இது ரெண்டும் அடிச்சதுலாம், அதனால இது ரெண்டையும் வச்சுட்டு இப்படி சவுண்டு வரணும். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. அவ்வளோதான். ஸோ அடுத்து லாஸ்ட்டு கை தட்டணும். அவ்வளோதான். இது முடிஞ்சு. இந்த கை தட்டுறது 25 தடவை தட்டணும். கேட்டாங்களா? ஓகேங்களா? அடுத்து திரிகோணாசனம். இது 3 பக்கமும் நம்ம சாயறதுனால திரிகோணாசனான்னு பேர். இப்போ முதல்ல கால்களை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கிறோம். இந்த கையை வந்து இந்த இதில் வந்து ஓகே கொஞ்சம் கால் வந்து அகட்டிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த காலை சேர்த்து நெல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு நெல்லுங்க. கைகளை வந்து உங்கள் காது இந்த சோல்டரில் போகிற மாதிரி பார்த்துங்க. இப்படி பார்த்துங்க. ஒன்று உடம்பு வந்து கரெக்டாக இப்படியே நெல்லும். ஸோ இந்த இது மட்டும் இடுப்பு மட்டும் சாயும். இது மாதிரி உங்கள் கைகள் வந்து கண்கள் வந்து கைகளை பார்க்கும். ஒரு 30 எண்ணிக்கை. இந்த பக்கம் கை வந்து முட்டியோட சேர்ந்துடணும். 30 எண்ணிக்கை முடிஞ்சதும் நிமிர்ந்துட்டு கையை விட்டணும். ஆப்போசிட் இந்த கைகளை காலோட ஒட்டி வச்சுக்கணும். மேல் நோக்கி பார்க்கணும், கைகளை பார்க்கணும். இந்த கை வந்து தொடையோட இருக்குது. இது வலிக்கும், அந்த சைடு வலிக்கிற அளவுக்கு பார்க்கணும். இடுப்பை வலிக்காமல் இப்படி நல்லா ஃபுல்லாக வளைக்கணும். 30 எண்ணிக்கை. பொறுமையாக நின்று திரிகோணாசனத்தில் இது முதல் நிலை. 2வது நிலை ஒரு காலை திருப்பி வைக்கணும். அவ்வளோதான். காலை வச்சுட்டு காலை திருப்பிக்கணும். திருப்பிட்டு இது பாருங்க. அதே மாதிரி கைகளை திருப்பி வச்சுட்டு இந்த கைகளை காலோட வச்சுக்கிட்டு மேல் நோக்கி பார்த்து இந்த கை நோக்கி கீழே வரும். இப்போ இந்த கை கட்ட வரல, கண்கள் பார்க்கணும். இந்த கை வந்து இந்த காலை பிடிச்சிக்கணும். 30 எண்ணிக்கை. இதே எண்ணிக்கை, இதே வடிவில் முடிச்சுட்டு வந்துக்கலாம். கால்களை சேர்த்து வச்சுக்கலாம். ஆப்போசிட் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஆப்போசிட். இப்போது இந்த காலத்தை இப்படி வைக்கிறோம், கால்களை இப்படி வச்சுக்கிறோம். ஸோ இந்த கையை தூக்கி தலைக்கு மேலே வச்சுட்டு இந்த கையை பொறுமையாக கீழே இறக்கணும். கண்கள் கட்ட வரல வரணும். ஸோ 30 எண்ணிக்கை. பொறுமையாக வந்துக்கிறோம். கால் வச்சுக்கிறோம். 2 ஆச்சுங்களா? 3வது அதே போல் திருப்பி காலை அகட்டிக்கணும், காலை மாற்றிக்கணும். ஸோ இந்த கையை கீழே கொண்டு வரோம், கால் பக்கத்தில் வச்சுக்கிறோம். இந்த கையை பொறுமையாக கொண்டு வந்து நேராக வச்சுக்கணும். கண்கள் வந்து கைகளை பார்க்குது, கைகள் நேராக. இது 30 எண்ணிக்கை. பொறுமையாக கைகளை தூக்கலாம், பொறுமையாக வந்துக்கலாம். அப்படியே இந்த காலை நேரம் வைக்கணும், இந்த காலை திருப்பிக்கணும். ஸோ இந்த கைகளை சொத்து கையை கீழே கொண்டு போங்க. லெஃப்ட் கையை கொண்டு வந்து நேராக வச்சுக்கணும். ஸோ கண்கள் உள்ள கையை பார்க்கணும். இதே பொசிஷன் தான் 30 எண்ணிக்கை. பொறுமையாக கைகளை தூக்கிட்டு எழுந்துக்கலாம். திரிகோணாசனம். அடுத்து வீரிய ஸ்தம்பாசனம். வீரிய ஸ்தம்பாசனம் பேர். இது நீங்கள் நேரம் நிற்கிறீங்க, ஒரு காலம் மட்டும் முன்னாடி வைக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தள்ள முடியுமோ நல்லா தள்ளிடலாம். சூப்பர். 2 கையும் இருக்கு. லெஃப்ட் கையை தூக்கி கால் ரைட்டில் வைக்கும். ரைட்டில் இவ்வளோ இருக்கும். இந்த கையை வச்சுக்கலாம், சப்போர்ட் வச்சுக்கலாம். தலையை கட்ட வந்து விரட்டு. இது 30 எண்ணிக்கை. ஒரு மேல் இப்போ எதிர்ச்சிட்டோம். அப்படியே ஆப்போசிட். இப்போ 2 கையும் சரியாக கொண்டு வரோம். இப்போ சோத்து கை ரைட் ஹேண்டை இப்படி கொண்டு வரோம். பாருங்க, இப்படி கொண்டு வரோம். ஸோ இந்த காலுக்குள்ளே கொடுத்து இப்படி வச்சுட்டு இந்த கையை சப்போர்ட் கொடுத்து கரெக்டாக வந்து நெஞ்சு வைக்கிறோம்.
30 எண்ணிக்கை. அடுத்து விருச்சிகாசனம். முன்னாடி செஞ்சோம் இல்லையா வீரிய ஸ்தம்பாசனா, இது வந்து மூலாதாரத்தில் இருக்க குண்டலினி சக்தியை வலுவடைய வைக்கும். ஸோ ஆக்கினை கொண்டு வரும். இதில் வந்து இன்னொரு விஷயத்துக்கு லௌகிகத்துக்காகவும் அதை பயன்படுத்துவாங்க. ஆண் பெண் மலடு நீக்கும். குழந்தை வரும் இல்லைன்னா அந்த ஒரு ஆசனம் பண்ணாலே குழந்தை செல்வம் கிடைக்கும். நம்பினவங்க இதை தொடர்ந்து செய்யலாம். இப்போ 2 கால்களை சேர்த்து வச்சுக்கிறோம். கைகளை தலைக்கு மேல் உயர்த்துறோம். கைகளை கோர்த்து மேல் நோக்கி நிறுத்திட்டு பாருங்க, காலை 2 தூக்குறோம். கண்கள் மேல் நோக்கி இருக்கும். முப்பது எண்ணிக்கை. பொறுமையா காலை கீழே விட்டுட்டு கைகளை மாற்றிக்கிட்டு இறக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதுலேயே ஒரு 3 நிலைகள் இருக்குது. இப்போ கால்களை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இந்த கால் இருக்கு இல்லையா, இது இந்த கவுட்டில் இருக்கும். ஸோ இப்படி வச்சுக்கிறோம். ஸோ கைகளை அப்படி குண்டுற மாதிரி வச்சுக்கிறோம். இது மனம் ஒருமைப்பாட்டுக்காக. ஸோ கண்கள் நேராக ஒரே பொருளை பார்த்துட்டே இருக்கும். நேரில் என்ன இருக்கோ அதையே கவனிச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மனம் ஒருநிலைப்பாட்டோட ஒத்த காலில் நம்மளால் நிற்க முடியும். 30 எண்ணிக்கை. பொறுமையாக கைகளை இறக்கிட்டு காலை பொறுமையாக இறக்கிட்டு. ஸோ இது ஆப்போசிட் பண்ணிடணும். இந்த காலை கரெக்டாக கவுட்டில் வச்சுட்டு கைகளை மேல் அதே போல் 30 எண்ணிக்கை. கைகள் பொறுமையாக இருக்குங்க. கால் அதனால இப்படி நிற்கிறீங்க. ஸோ காலை அப்படி மாற்றிங்க. ஸோ காலை மடக்கி கட்டவரலை பிடிச்சி அப்படி நிற்கிறீங்க. அதே 30 எண்ணிக்கை. சொல்ல காலை மடக்கி பிடிச்சிட்டு இந்த கைகள் வந்து இந்த தொடையில் வச்சுக்கிறீங்க. முடிஞ்சளவு எண்ணிக்கை. அவ்வளோதான். இதுதான் ஆசனம். வச்சுட்டு கட்டாக வச்சுக்கலாம். ரெண்டு இடத்துல மாற்றி